Hello everyone, welcome to our channel Data with Mari. ஒரு எக்ஸல் ஃபைல்ல மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கிறப்ப மல்டிபிள் ஷீட்ஸை நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் அட்மிஷன் டேட்டா செட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயரும் நமக்கு வந்து மல்டிபிள் ஷீட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணியிருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷீட் போனால் 2020 எவ்வளோ ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டஸ் இந்தமாதிரி நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கான டேட்டாவை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த 5 இயர்ஸ் டேட்டாவை எனக்கு ஒரே எக்ஸல் ஃபைலில் வேணுன்றாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா எனக்கு வந்து 2019 முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு வந்து 2020 டேட்டா ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 21 டேட்டா ஸ்டார்ட் ஆகணும். 22 டேட்டா ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் வந்து நம்ம இந்த ஷீட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடுமே நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம்னா பவர் கொரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா சேஞ்சிங் டேட்டா சோர்ஸ்னு சொல்லுவோம். இதுல நம்மளுக்கு என்னன்னா நம்ம டேட்டா சோர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணா டைனமிக்கா நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா ஷோ ஆகும். செகண்ட் மெத்தட் என்ன அப்பெண்ட் மெத்தட் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா இப்போ நான் ஃபார் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எனக்கு 2019 டேட்டாக்கு அப்புறம் எனக்கு 20 வரணும், 21 வரணும், 22 வரணுன்ற மாதிரி இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தேவையான ஷீட்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணா போதும். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸல் ஃபைல வந்து அந்த ஃபோல்டர்ல நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம டேட்டா ரிஃப்ரெஷ் பண்ணா மட்டும் போதும். ஒன்ஸ் அதுக்கப்புறம் அதுல எத்தனை எக்ஸல் ஃபைல் போட்டாமே ஒரே மாதிரி ஃபார்மேட் இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து டைனமிக்கா நம்மளுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ இந்த 3 மெத்தடுமே நம்ம எது எது பெஸ்டா இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கண்ட்ரோல் என்ன பிரஸ் பண்ணி புது ஒரு புக்க நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 மெத்தட நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டா டேப்ல நம்மளுக்கு போனா கெட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணா நம்மளுக்கு பாருங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டேட்டா எங்க இருந்துமே எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா எக்ஸல் ஃபைல்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, ஃப்ரம் ஃபைல் குடுத்துட்டு ஃப்ரம் எக்ஸல் ஒரு புக்ன்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இருக்குதோ நான் அந்த பாத்த நான் குடுத்துட்டு ஜஸ்ட் அந்த எக்ஸல் ஃபைல நான் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணா நம்மளுக்கு பேக் எண்ட்ல வந்து பவர் கொரி எடிட்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு அந்த எக்ஸல் ஷீட்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5 ஷீட்ஸ் இருக்கு. அந்த ஒரு புக்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கிளிக் பண்ணலாம். சோ எனக்கு என்ன பண்றேன்னா 2022 இல்ல 2019 எத வேணுமோ நீங்க கிளிக் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன டேட்டா செட் இருக்கோ. சோ ஜஸ்ட் நான் ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நான் குடுக்குறேன். நான் டைரக்ட்டா லோட் குடுக்கல. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நான் கிளிக் பண்றேன். சோ இத கிளிக் பண்ணா நமக்கு பேக் எண்ட்ல பவர் கொரி எடிட்டர் ஃபுல்லா நமக்கு ஓப்பன் ஆகும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத வந்து ETL டூல் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து எக்ஸெல்லையும் சொல்லுவோம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பவர் BI யூஸ் பண்ணாலும் இது வந்து ETL டூல் சொல்லுவாங்க. டேட்டாவை கிளீன் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. சோ இது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறதுல ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்டேட் ஸ்டெப்ஸ்னு இருக்கு. இதெல்லாமே நான் எக்ஸ் மார்க் குடுத்து நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்கேன். இது எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஸோ சோர்ஸ மட்டும் நான் என்ன பண்றேன்னா மாத்த போறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நமக்கு தேவையான காலம்ஸ் வச்சுக்கலாம். இல்லன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையில்லாத அன்வான்டட் காலம் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி டெலீட் பட்டன பிரஸ் பண்ணா நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஷீட் நேம் காட்டுது 2021. இத நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஐடென்டிஃபைக்காக என்ன பண்றேன்னா நான் மெத்தட் 1ன்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம சொல்லிருக்கோம். நம்மளுக்கு 3 மெத்தட்ல வந்து இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ அதனால என்ன பண்றேன் மெத்தட் 1 நான் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு டேட்டா இருக்குதுங்களா இது வந்து ஷீட் நேம் நம்மளுக்கு 2019 20ன்றது எல்லாமே ஷீட் நேம். அதுக்குள்ள இங்க டேபிள் காட்டுது நமக்கு டேட்டா. சோ நம்ம இத கிளிக் பண்ணா நமக்கு அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்ல நம்ம வந்து 21 கிளிக் பண்ணா அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். எனக்கு அட் அ டைம்ல எனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சோ ஜஸ்ட் இந்த இடத்துல டபுள் ஏரோ இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணோனே நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படியே ஓகே குடுத்துறோம். ஓகேங்களா? ஓகே குடுத்தோம்னா ஒரே டைம்ல பாருங்க இருக்கிற எல்லா டேட்டா நமக்கு ஷோ ஆகுது. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி 2019 வந்து 60 ரோஸ் இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு 20 டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ரோ நம்பர் 62. சோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். கீழ பார்த்தீங்கன்னா பாருங்க நமக்கு வந்து 21 இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணா நம்மளுக்கு வந்து 22 டேட்டா நமக்கு ஷோ ஆகும். சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலம் ஹெடர்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வருது. சோ இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி ப்ராப்பரா நம்ம லோட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து ஹெடர்ஸ் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. காலம் 1 நேம் சம்திங் மிஸ் மேட்சா இருக்கு. சோ நம்மளோட ஆக்சுவல் காலம் நேம் என்னன்னா இதுதான் ஸ்டூடண்ட் ஐடி, நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஹோம் டேப்ல வந்து யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ் எ ஹெடர் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் ஹெடர் வந்துரும். சோ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா இயர் காட்டுது. சோ இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 2019 எடுத்துட்டு இது இயர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். இப்போ பாருங்க நமக்கு வந்து டேட்டா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா பட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணா கீழ பாருங்க எனக்கு வந்து 20 டேட்டா அதாவது 20 ஷீட் நமக்கு ஸ்டார்ட் ஆகறப்போ அந்த நேம் நமக்கு ஷோ ஆகுது. அதே மாரி எனக்கு வந்து 21 கீழ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நேம் வருது. இன் பிட்வீன்ல எனக்கு அது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க. சோ ஜஸ்ட் இந்த ஸ்டூடண்ட் ஐடி இருக்குங்களா இந்த மாரி உங்களுக்கு காமன் காலம் எதனா ஒண்ணு இருக்கும். அத செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் கீழ நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இந்த மாரி என்ன ஹெடர் இருக்கோ அத மட்டும் நீங்க அன்செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்டையர் ரோக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லோட் அண்ட் க்ளோஸ் லோட்ன்னு இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணோனே பாருங்க நமக்கு வந்து அந்த மல்டிபிள் ஷீட்ல இருக்கிற டேட்டா வந்து நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஒரே ஷீட்ல நமக்கு கொண்டு வந்துருச்சு. சோ இங்க பாருங்க நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி 2019க்கு அப்புறம் எனக்கு 20 டேட்டா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இங்க பாருங்க 20க்கு அப்புறம் எனக்கு என்ன வருதுன்னா 21 டேட்டா நமக்கு ஷோ ஆகுது. சோ இது வந்து ஈஸி மெத்தட். இது யார் வேணுமே சூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லணும் டேட்டா சோர்ஸ நம்ம சேஞ்சஸ் பண்ற மெத்தட் சொல்லுவோம். இப்போ எனக்கு இத எடிட் பண்ணனும்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சோ ஜஸ்ட் இந்த கொரி ஆப்ஷன் இருக்குங்களா? இங்க புதுசா நமக்கு இது கிரியேட் ஆகும்.
இந்த கொரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க எடிட் குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேட்டா சோர்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இந்த சோர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபோல்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டூடண்ட் ஜாயினிங் டேட்டா செட்ன்றத நான் எடுத்திருக்கேன். ஸோ இத நம்ம எடுத்துட்டு நம்ம வேற டேட்டா செட் குடுத்தா எனக்கு ப்ராப்பரா இதே மாரி அலைன்மென்ட்ல தான் இருக்கும். 5 காலம் தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, டேட்டா சோர்ஸ நீங்க டைனமிக்கா நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸெல் ஷீட்டுக்கு பதில் வேற எக்ஸெல் ஷீட்ட நீங்க குடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அதே க்ளோஸ் அப்படியே நான் குடுத்துட்டு, அதே மாரி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு டேட்டா ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்டா இருக்குது. செகண்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹப்பன் மெத்தட் நம்ம சூஸ் பண்ண போறோம். சேம் ஆஸ் யூசுவல் நான் என்ன பண்ண போறேன்னா, இது நம்மளுக்கு வந்து மெத்தட் 1 இருக்குது. இப்ப அகைன் நான் டேட்டா டேப்ல போயிட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, கெட் டேட்டா ஆப்ஷன் நான் குடுக்குறேன். சேம் ஃப்ரம் ஃபைல் குடுத்துட்டு, ஃப்ரம் வொர்க் புக் இத சூஸ் பண்ணிக்கிறேன். இத சூஸ் பண்ணிட்டு சேம் அதே எக்ஸல் வொர்க் புக்க நான் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிக்கிட்டு, இம்போர்ட் குடுக்குறேன். நல்லா பாருங்க. இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா ஷீட்டுமே நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா 2 ஷீட் தான் எனக்கு மெர்ஜ் பண்ணணும். இல்ல எனக்கு 3 பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, எல்லா நீங்க வந்து தேவையான ஷீட்ஸ மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2019, 20, 21 எனக்கு ரிமைனிங் வேற எதுவுமே வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லாமே பண்ணணும்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், மொத்தத்தையும் நீங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம அப்பன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஷீட்ட நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லன்னா நமக்கு தேவையில்லாத அன்வான்டட் அப்படியே விட்டுடலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேனா, அதே மாரி லோட் குடுக்கல. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா தான் நான் குடுக்குறேன். நல்லா பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம் குடுத்தோனே சேம் ப்ரீவியஸா நம்மளுக்கு என்ன எடிட்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சோ, அதே தான் இங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுது. நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது எல்லாமே நம்ம ஒரு குரூப்பா நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லா ஷீட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் குடுத்தோனே மூவ் டூ குரூப்ன்னு கேட்கும். இது வந்து எல்லாமே நம்ம எதுக்குன்னா, நம்ம ஐடென்டிஃபைக்காக தான் நம்ம இத பண்றோம். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இது பண்ணலாம், நீங்க பண்ணாமயே போகலாம். அது உங்க ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் என்னோட ஐடென்டிஃபைக்காக நான் இத பண்ணிக்கிறேன். இது வந்து வேற மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வேற மெத்தட்லன்றது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதோ டேட்டா செட்ட நீங்க கிளிக் பண்ணுங்க. ப்ரீவியஸா சொன்ன மாரி 2018, 20 எது வேணுமோ இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் 2019 கிளிக் பண்ணிட்டு, ஹோம் டேப்ல நம்மளுக்கு வந்து இங்க அப் அண்ட் கொரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இத கிளிக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப் அண்ட் கொரீஸ்ன்றது இத கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணோனே பாருங்க நம்மளுக்கு வந்து நீங்க 2 டேபிள் தான் நீங்க மெர்ஜ் பண்ண போறீங்களா? இல்ல மல்டிபிள் டேபிள்ஸான்னு கேக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் 2க்கு மேல நான் அப்பன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, 2019 நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டா கரண்ட் அதுல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, 2020 இருக்குது. ஸோ அத ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 21 அதுக்கப்புறம் வந்து 22 இந்த மாரி நம்மளுக்கு எத்தன ஷீட்ஸ் தேவையோ இதுல கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 23 ஷீட்ஸ் தேவையில்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அத அன்வான்டடா நீங்க செலக்ட் பண்ணாம விட்டுட்டு, ஸோ ஜஸ்ட் இந்த 4 ஷீட் மட்டும் தான் இருக்குது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த 2019 ஷீட் இருக்கு தெரியுங்களா? இதுல வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹேப்பன் ஆயிருக்கும். ஆனா பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன, அது எந்த இயர்ல இருந்து வந்தது நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம எத நம்ம ரெஃபர் பண்றோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து அட்மிஷன் டேட்ட தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி இது பாருங்க 2019 ஓகேங்களா? 2019 முடிஞ்சோனே இந்த இடத்துல பாருங்க 2020 இதுல வந்து நம்மளுக்கு இது ஒரு டிராபேக் கூட நம்ம சொல்லலாம். இப்ப நான் அகைன் குளோஸ் அண்ட் லோட் குடுக்குறேன். அட் அ டைம்ல நம்மளுக்கு மொத்த ஷீட்டும் நம்மளுக்கு லோட் ஆகும். அப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2019ல நம்மளோட ஆக்சுவல் டேட்டா இருக்கு. நல்லா பாருங்க 2019 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 19 முடிஞ்சோனே 20 டேட்டா நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸா இருந்த டேட்டா செட்லேருந்து அது அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இத நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இத வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் 2019ன்றத. ஸோ நான் மெத்தட் 2ன்றத நான் குடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாரி என்னன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எந்த இயர்ன்னு வரல. ஆனா மெத்தட் 1ல பாருங்க, எந்த இயர் உங்களுக்கு எந்த ஃபைல்லேருந்து வந்ததுன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த 2019 ஷீட்லேருந்து உங்களுக்கு டேட்டா இதுவரையும் உங்களுக்கு வந்திருக்குது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து உங்களுக்கு வந்து 2020லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பட் இதே டேட்டா நம்மளுக்கு இந்த மெத்தட் 2ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது ஒரு டிராபேக். நீங்க ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, சேம் பவர் குவாட் எடிட் ஆப்ஷன ஓப்பன் பண்ணி, இந்த அட்மிஷன் டேட் இருக்குங்களா, இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, இயர் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, அகைன் என்ன பண்ண போறேன்னா, இந்த கொரி ஆப்ஷன்ல போயிட்டு, ஸோ எடிட் ஆப்ஷன கிளிக் பண்றேன். ஸோ எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோனே, என்கிட்ட வந்து இங்க என்ன பாருங்க, ஆட் காலம்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி, ஸோ இதுல என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண போறேன். நம்ம கிட்ட வந்து அட்மிஷன் டேட்ன்ற ஒரு காலம் இருக்கு. இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த டேட்ட செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இதுலருந்து எனக்கு இயர் மட்டும் வேணும்னு சொல்றேன். ஸோ இயர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு, இயர்ன்றத நான் குடுக்குறேன். இங்க பாருங்க இயர் நம்மளுக்கு தனியா வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இத நம்ம வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி, ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல ப்ரீவியஸா சொன்ன மாரி, இது எந்த இயர்லேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு ஷோ பண்ணும். சேவ் ஹோம் டேப்ல போயிட்டு, குளோஸ் அண்ட் லோட் குடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஸ்டூடண்ட் ஐடி இருந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே மாறி நம்மளுக்கு வந்து இயர் ஷோ ஆகுது. ஸோ மெத்தட் 1லயே நம்மளுக்கு எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் நம்மளுக்கு வந்து மெத்தட் 2ல இருக்குது. இந்த மாரி நீங்க கஸ்டம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தேவையான ஷீட்ஸ மட்டும் இந்த மெத்தட் 2 ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். மெத்தட் 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னா,
ஸோ ஜஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸல் ஷீட்ட நம்ம எக்ஸல் ஒர்க் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்ட நம்ம கெட் பண்ணோம். பட் இந்த டைம் நம்ம அது மாரி பண்ண போறதில்ல. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணுமோ, அதே ஸ்டெப்ஸ் இங்க அப்ளை பண்ண போறோம். பட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டைம் வந்து ஒரு ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ண போறோம். எதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும்னா, நான் இப்ப என்கிட்ட வந்து இது டேட்டா செட் தான் வரப்போகுது. எவ்ரி டைம் நான் இதே மாரி தான் நான் பேஸ்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் நம்ம வந்து மெத்தட் 3 நம்ம சொல்றோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஆக்சுவல் டேட்டா செட் இங்க இருக்குது. ஸோ செஷன் இந்த ஃபோல்டர்ல இருக்குது. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி, அத வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு நேம் குடுத்துக்கிறேன். டெஸ்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இருக்கிற ஆக்சுவல் டேட்டாவ ஜஸ்ட் காப்பி பண்ணி என்ன பண்ணேன், இந்த டெஸ்ட் ஃபோல்டர்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பாருங்க. டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க இந்த ஃபோல்டர் வந்து இங்க தான் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. உங்க டெஸ்க்டாப்ல நீங்க எங்க வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் சி, இ, எஃப் சம்திங் இல்ல டெஸ்க்டாப் எங்க வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். அது உங்க சாய்ஸ் தான். இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவல் டேட்டா செட்ட வந்து நான் டெஸ்ட் ஃபோல்டர்ல நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா, பவர் குரி எடிட்டர் நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ மெத்தட் 3 ஆப்ஷன் இது நல்லா பாருங்க. சேம் டேட்டா டாப்ல போயிட்டு கெட் டேட்டா ஆப்ஷன் நான் குடுக்குறேன். ஃப்ரம் ஃபைல குடுத்துட்டு இந்த டைம் வந்து நான் ஒர்க் புக்க குடுக்க போறதில்ல. ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற டேட்டா. அந்த ஃபோல்டர்ல எந்த டேட்டா இருந்தாலுமே எனக்கு இந்த மாரி டேபிளா கன்வெர்ட் பண்ணி குடுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் ஃபோல்டர் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேம் ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு வந்து பவர் குரி எடிட்டர் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நான் குடுத்தா நம்மளுக்கு வந்து ஆஸ் யூசுவல் பேக் எண்ட்ல பவர் குரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபைலோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் வெரி வெரி இம்பார்டன்ட் ஸ்டெப்ஸ். என்னன்னா நம்ம வந்து ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆட் காலம்ன்ற டேப்க்கு போயிட்டு கஸ்டம் காலம்ன்ற ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஸோ நான் சாம்பிள் நான் குடுத்துக்கிட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா டைப் பண்ண போறேன். எக்ஸல் டாட் ஒர்க்புக் ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன்டென்ட் நேம் நம்ம கிட்ட எத்தன காலம் இருக்கோ, அந்த காலம் தான் நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணுது. ஸோ இதுல வந்து கன்டென்ட் என்னன்னா, நம்ம வந்து பைனரி ஃபைல நம்ம கன்டென்ட் சொல்லுவோம். அந்த ஒரு ஃபோல்டர்ல எத்தன ஃபைல்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்க கன்டென்ட்டா ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் கன்டென்ட் நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் குடுத்துட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்போ ஓகே குடுக்குறேன். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு காலம் நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இந்த நேம் தேவையில்ல. ஸோ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம், இத கூட நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நமக்கு நோ ப்ராப்ளம். இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம், அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். இந்த 2 ஹேரோவ கிளிக் பண்ணி நான் ஓகே குடுக்குறேன். இப்ப நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்டட் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப ஆஸ் யூசுவல் சேம் அதே மாரி இங்க டபுள் ஏரோ இருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே நம்மளுக்கு பாருங்க, நம்மளுக்கு எத்தன காலம்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரோவ நம்ம ஹெட்டரா புரமோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணோமோ அதே தான். ஸோ புரமோட் ஹெட்டர்ஸா நான் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட் ஐடி காலம ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவையில்லாத காலம நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எவ்ரி டேட்டா செட்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகறப்போ ஸ்டூடண்ட் ஐடி. ஸோ 19க்கு அப்புறம் 20 ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஷீட்ல என்ன இருக்கோ அத அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துலயும் நமக்கு காமனா இருக்குது இந்த ஹெட்டர்ஸ் தான். ஸோ இத கிளிக் பண்ணி நான் எனக்கு தேவையில்ல ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹியர்ன்றத நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம இந்த காலம் கூட நம்மளுக்கு தேவையில்ல நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான். ஸோ நான் ரிமூவ் குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஸ்டூடண்ட் ஐடிஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா காலம் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா, க்ளோஸ் அண்ட் லோட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, க்ளோஸ் அண்ட் லோட் நம்மளுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு டேட்டா நம்மளுக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓவரால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரோஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ண ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்குன்னு நான் ப்ரீவியஸா சொன்னேன். என்னன்னா, இப்ப எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்போ இதே மாரி எனக்கு மல்டிபிள் ஷீட்ஸோட ஒரு எக்ஸெல் ஃபைல் வருதுன்னா, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஒரு ஃபோல்டர்ல அந்த ஃபைல ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். நம்மளுக்கு வந்து டேட்டா ரிஃப்ரெஷ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப என்கிட்ட வந்து டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல எனக்கு அகைன் இன்னொரு டேட்டா செட் வருது. ஓகேங்களா? இதே டேட்டா செட் வருது. நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் அந்த ஃபோல்டர்ல காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க இதே ஃபார்மேட்ல அந்த 10 காலம்னா 10 காலம் இருக்கிற டேட்டா செட் வந்ததுன்னா, ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். இப்ப நம்ம ஆக்சுவல் கொரி இருக்குங்களா? இங்க போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணா போதும். ஸோ இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்ல இந்த டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெத்தட் 3 ஓகேங்களா? இதுதான் இங்க நம்மளுக்கு டெஸ்ட்ன்னு காட்டுது. நீங்க இத ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஆகும். இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டா நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்ப பாருங்க. நம்மளுக்கு 400 இருந்தது. இப்ப நம்மளுக்கு அடிஷனலா 400 டேட்டா நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கும். 800. ஸோ நீங்க இன்னும் நான் என்ன பண்ணேன்னா, அகைன் இப்ப நல்லா பாருங்க நம்மளுக்கு மெத்தட் 3 ஷீட்ல வந்து 800 ரோஸ் டேட்டா இருக்குது. இப்ப எனக்கு இதே மாரி டேட்டா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வருது. ஓகேங்களா? மல்டிபிள் ஷீட்ஸ்ல கம்பைன் ஆயி வருது. எனக்கு எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ஒண்ணா ஹெம்மன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுங்க, சேம் அதே மாரி எனக்கு அந்த ஃபோல்டர்ல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா போதும். இங்க பாருங்க நம்மளுக்கு டேட்டா அடிஷனலா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்மளுக்கு 1200 காலம்ஸ் இருக்கும். இந்த மெத்தட்ல இருக்குறதுலயே நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்டன்ட் மெத்தட். எதுக்குன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் இந்த மாரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைனமிக்கா ஒர்க் ஆகும். ஒரு ஒரு டைமா போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் டேட்டா சோர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லையா செகண்ட் மெத்தட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ண ஷீட்ட நீங்க திரும்பி திரும்பி செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு எக்ஸெல் ஃபைல்ல எத்தன ஷீட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கம்பேரிசனா நான் ஒரு ஷீட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கு ஷோ பண்றேன் வாங்க பாருங்க.
ஸோ ப்ரீவியஸா சொன்ன மாரி நம்மளுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு மெத்தட்ல நம்மளுக்கு எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. பர்ப்பஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஷீட்ட நம்ம சேஞ்சஸ் பண்றோமா? ஷீட் மீன்ஸ் என்னன்னா, அந்த சோர்ஸ நம்ம சேஞ்சஸ் பண்றோமா? எக்ஸெல் ஃபைல் டூ வேற எக்ஸெல் ஃபைல் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு 2 ஷீட் கம்பைன் பண்ணா போதும். இல்ல 4 ஷீட் கம்பைன் பண்ணா போதும். அந்த ஒரு எக்ஸெல் ஒரு புக்ல எவ்வளவு ஷீட் இருந்தாலுமே நான் செலக்ட் பண்ண ஷீட் மாதிரி தான் எனக்கு கம்பைன் ஆனிச்சுன்னு நீங்க அம்பன் மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பன் மெத்தட். இல்ல எனக்கு எல்லா டைமும் எனக்கு எல்லாமே கம்பைன் பண்ண நினைச்சீங்க நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே நமக்கு வந்து காமனா இருக்கிறது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க ஷீட்ஸ் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து கம்பைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுல வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண ஷீட் தான். இப்ப நீங்க டேட்டா சோர்ஸ் சேஞ்சஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஷீட்ஸ் மாறும். அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஃபோல்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணா ஈஸியா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க ஃபைல்ஸ் கம்பைன் பண்ண முடியுமான்னு கேக்குது. இதுல வந்து 2த்துலயுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 3 மெத்தட்ல தான் நம்ம ஃபைல்ஸ நம்ம கம்பைன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபோல்டர்ல மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. நான் அகைன் ஷோ பண்றேன் பாருங்க. அந்த ஃபோல்டர்ல டெஸ்ட் ஃபோல்டர் பாருங்க. 3 ஃபைல் இருக்குது. நம்ம 3 ஃபைலுமே நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஒரே இடத்துல நம்ம கம்பைன் பண்ணியிருக்கிறோம். அது நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது இந்த இடத்துல தான். ஸோ நான் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து பவர் கொரி ஆப்ஷன யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃபால்ட்டா நம்ம எனேபிள் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் எல்லாமே. ஸோ ஆட்டோமேஷனுக்குன்னு பார்க்கறப்ப நம்மளுக்கு எதுன்னா, 3 ஒன்னு தான் நம்மளுக்கு வந்து ஹை பிரியாரிட்டியா இருக்குது. ஏன்னா இதுல தான் நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி. ஸோ இப்போ நான் சொல்றேன் நீங்க ஃபோல்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான டேட்டாவ நீங்க ஈஸியா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுல இதுதான் நம்மளுக்கு வந்து 3 மெத்தடு. ஒரு ஷீட்லேருந்து ஒரு எக்ஸெல் ஃபைல்லேருந்து எப்படி மல்டிபிள் ஷீட்ஸ நம்ம கம்பைன் பண்றதுன்னு ஒரு கிளியரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கோம். நீங்க எந்த மெத்தட யூஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.